இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஆண்டவர் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை வேளைகளில் இயேசு ஆண்டவர் சோதனைகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள, சாத்தானை விரட்டி அடிக்க என்ன செய்கிறார்? மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்ற வார்த்தை இங்குதான் வருகிறது. மனிதன் வாழ வேண்டும் என்றால் சோதனைகளிலிருந்து விடுபட வேண்டும், அல்லது சோதனைகளில் விழாமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பம் என்பது உலகை குறிக்கிறது, உலக ஆற்றலை குறிக்கிறது, உலக வாழ்வின் வழிமுறைகளை குறிக்கிறது. இந்த உலகம், உலக வழிமுறைகள், உலக ஆற்றல்கள், இதனால் மட்டும் மனிதன் வாழ்வதில்லை. இவைகளால் வாழுகிறான். ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் தானே இவைகளை படைக்கிறார், உலக ஆற்றலை படைக்கிறார், வழிமுறைகளை படைக்கிறார். ஆனால் இவற்றிற்கு மேலாக ஃபெயிலியர் ஆகாம வாழணும் அப்படின்னா, எப்பொழுதுமே நாம் வெற்றி நடை போட வேண்டும் என்றால், எல்லா வேளைகளிலும் நம்முடைய பாதையிலிருந்து சிதைந்து போகாமல், மாற்று பாதைகளை தேர்ந்தெடுக்காமல் சரியான நேரிய பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், 16:13 யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், நேரிய பாதையில் தூய ஆவி வரும் பொழுது உங்களை நடத்துவார். அப்ப தூய ஆவியினால் தூண்டப்படுகின்ற வார்த்தைகள் இருக்கிற கடவுள் வார்த்தையினால் மனிதன் வாழுகிறான். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. நமக்கு உலக ஆற்றலை விட பெரியது. காரணம், உலகை படைத்ததே கடவுளுடைய வார்த்தை தான். உலகத்தில் இருக்கிற பல வழிமுறைகள், நல்ல வழிமுறைகள், இவைகளை எல்லாம் விட கடந்து போய் மிக அற்புதமான வழிமுறைகளை, மனிதன் தர முடியாத வழிமுறைகளை சுட்டி காட்டுவது எது? கடவுளுடைய வார்த்தை. அது படைப்பின் ஆற்றல் கொண்டது. அன்பானவர்களே, நம்முடைய சோதனை வேளைகளிலே, நம்முடைய வேதனை நிறைந்த காலங்களிலே நாம் வாழ்வின் வழிமுறைகளை, வாசலை திறந்துவிட, பிழைத்து கொள்ள கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். அதை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு வழி. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பல வேளைகளிலே எங்களுடைய வேலை பளு, எங்களுடைய வறுமை, எங்களுடைய கடன் தொல்லைகள், அடுத்தவர்களிடமிருந்து வருகின்ற தீமைகள், எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சூழல்கள், இவைகளிலே வேதனைப்பட்டே நாங்கள் பலர் செத்து கொண்டிருக்கிறோம். கடவுளே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழி வாசல்களை திறந்து விடும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வலுப்படுத்தும் என்பதையெல்லாம் நாங்கள் நன்கு உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும், இவ்வாறு நீரோடை ஓரத்திலே நடப்பட்ட மரம் போல தக்க பருவத்தில் கனிதருகின்றவர்களாக நாங்கள் வாழவும் அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.